நாளைய தீர்ப்பு இந்த பட தளபதி விஜய் நடிக்கிறப்ப எவ்வளவு அவமானங்களை சந்திச்சிருக்காரு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். தமிழ் சினிமாவுல 1992 ஆண்டு எஸ் சந்திரசேகரோட இயக்கத்துல 12 வயது சிறுமியான மணிமேகலையோட இசையில உருவான திரைப்படம் தாங்க நாளைய தீர்ப்பு. தளபதி விஜயோட முதல் படத்திலேயே நடிகர் தாமு, ஸ்ரீவித்யா, சரத் பாபு, கீர்த்தனா, ராதா ரவி சார், வினய் சக்கரவர்த்தி, மன்சூர் அலிகான் இவங்கெல்லாம் அறிமுக நடிகரோட படத்துல நடிக்கிறது முக்கிய காரணம் அவங்க அப்பா ஒரு பெரிய இயக்குனரா இருந்ததுனால தாங்க. 20 லட்சம் பட்ஜெட்ல உருவான இந்த நாளைய தீர்ப்பு படம் பாக்ஸ் ஆபீஸ்ல 10 லட்சம் தாங்க வசூல் பண்ணிச்சு. ஒரு பத்திரிகையில இந்த மூஞ்சி எல்லாம் காசு கொடுத்து பார்க்கணும், என்னடா மூஞ்சி இது, என்ன மண்டி மாதிரி இருக்குது, அவங்க அப்பா கிட்ட அண்ணாமலை டயலாக பேசினதுனால இவர் தலைவர் ரஜினி ஆயிடுவாரா அப்படின்னு பல விமர்சனங்களை எழுப்பி விஜய் அசிங்கப்படுத்திருக்காங்க. ஒரு நடிகனா ஒண்ணுன்ற கனவோட முதல் படத்துல நடிச்சவருக்கு நாய் மாதிரி விரட்டுறாங்களே அப்படின்னு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாருங்க. படம் படு தோல்வியை சந்திச்சாலும் சிறந்த புதுமுக நடிகருக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருதை கொடுத்து கௌரவப்படுத்தியிருந்தாங்க ஒரு தரப்பு மக்கள். இன்றைய போராட்டம் நாளைய வெற்றின்னு தொடர்ந்து உழைச்சு முன்னேறி வந்த தளபதி விஜயை எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது மட்டும் இல்லாம இந்த நாளைய தீர்ப்பு படத்தை நீங்க பாத்துக்கீங்களா அப்படின்றத மறக்காம பதிவு பண்ணிட்டு போங்க.